அதான் ஆண்டவர் அவர்களை திட்டுறார். நீயும் நுழைய மாற்ற, நுழைவரையும் விட மாற்ற. இன்றைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு இது பொருந்தும். நிறைய வீட்டில் பாருங்கள், நல்ல கோயிலுக்கு போகிற பிள்ளைங்க கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கே வராத பெற்றோர்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் கோயிலுக்கு வர மாட்டாங்க. காரணம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது நான் குறையே சொல்ல மாட்டேன். நீங்கள் நினைத்தால் இந்த பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்பலாம். நண்பர்களே, இந்த உலகம் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடும். மீண்டும் சொல்றேன், இந்த உலகம் உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடும். உலகம் நல்லது, ஆனால் அந்த உலகத்தில் தீமைகள் நிறைந்திருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் நுழைவதில்லை. பெற்றோர்களை, நீயும் கோயிலுக்கு வர மாற்ற, உன் பிள்ளைய கோயிலுக்கு போன உற்சாகப்படுத்த மாற்ற, கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்ன்றதை நீ சொல்லிக் கொடுக்க மாற்ற, கோயிலுக்கு போனா அந்த அபிஷேகம் எப்படி இருக்கணும் நீ சொல்லிக் கொடுக்க மாற்ற. உங்க பிள்ளைகளை நீங்க கோயிலுக்கு அனுப்பாததுக்கு காரணம், நீங்க கோயிலுக்கு வர்றதில்லை. ஒரு வேளை உங்க பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்தியிருந்தா இன்னைக்கு பிள்ளைங்க ஆன்மீகத்தில் நின்று இருப்பாங்க, பைபிளுக்கு கரங்கள் ஏந்தி இருப்பாங்க, ஜெபமாலை ஜெபித்து இருப்பார்கள், அவர் கிருபையை நாடி இருப்பார்கள். ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஜெபமாலை ஜெபிக்கவே தெரியலையே, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட படிக்கிறது இல்லையே. இந்த பிள்ளைங்க கோயிலுக்கு போறது இல்லை. ஜெபமாலை பிள்ளைகள் போனாலுமே லேட்டா கோயிலுக்கு போறாங்க, ஜெபமாலைக்கு சொல்வது இல்லை, ஜெபமாலை ஜெபிப்பது இல்லை, வீட்லேயும் ஜெபிப்பது இல்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீயும் நுழைவதில்லை, நுழைவோரையும் நீ விடுவதில்லை. நீங்க இது வரைக்கும் உங்க பிள்ளைகளை ஆன்மீகத்தில் உற்சாகப்படுத்திருக்கிறது